டேய் நீ எல்லாம் டிரைவரா? நான்தாயா. ஹலோ கைஸ், நம்ம லெஜண்ட் சரவணா சாரோட செகண்ட் மூவி கூட லீடர் மூவி ஃபைனல் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த படத்தில் ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். லைக் எந்தெந்த விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, எந்த விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆகல, அண்ட் எந்த அளவுக்கு ஃபார் பெட்டராக முந்தைய படத்துலேருந்து அப்கிரேட் ஆயிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக கண்டிப்பாக நெக்ஸ்ட் இருக்கும். அண்ட் ஆஃப்டர் லாங் கேப் ஒரு ரிவ்யூ நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் கொண்டு போக ட்ரை பண்ணுறேன். அண்ட் திஸ் வில்லேஜ் ரிவர் வெல்கம் டு பேர் என்ன? சக்திவேல் சார். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லீடர் இந்த படத்தில் ஒன்லைனில் பார்த்துட்டு போயிடலாம். ஸோ இந்த படத்தில் ஒன்லைனை பொறுத்த வரைக்கும் தூத்துக்குடி ஹார்பரில் ஒரு மிகப்பெரிய ரவுடி இருப்பான். அந்த ஹார்பரில் ஒரு இல்லீகல் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருப்பான். ஸோ அவங்ககிட்ட ஒரு மெக்கானிக்காக தான் நம்ம ஹீரோ வந்து வேலை பார்த்துட்டு இருப்பார். ஸோ இவங்க ஒரு நம்பிக்கைக்குரிய அளவு இருப்பார். ஸோ இந்த இடத்துல ஆண்ட்ரி அவங்க ஒரு இன்ஸ்பெக்டர் வருவாங்க. ஸோ அவங்க பண்ணக்கூடிய ஒரு வேலையினால நம்ம ஹீரோ அண்ட் வில்லனுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய கிளாஷ் உண்டாயிரும். ஸோ ஒரு காமன் ஆர்டினரி மேன் எப்படி இவரை சமாளிக்கிறான், அண்ட் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் எப்படி சமாளிக்கிறான்னு போயிட்டு இருக்காத ஒரு மிட் பாயிண்ட் அப்புறம் அவர் உங்ககிட்ட மாட்டலடா, அவர் போட்ட பிளானில் தான் நீங்களாம் அவர்கிட்ட மாட்டிருக்கீங்கன்னு சொல்கிற ஒரு டெம்ப்ளேட்டோட சேர்ந்து ஹிஸ்டரி ஆஃப் ஃபிலிம்ஸ் டெம்ப்ளேட் அண்ட் ஏகப்பட்ட அந்த ஸ்பை மூவிஸ் டெம்ப்ளேட்லாம் இருக்கும் தெரியுமா, அது அண்ட் இதர் சில கமர்ஷியல் மூவி டெம்ப்ளேட் எல்லாத்தையும் போட்டு ஒன்றா பேக் பண்ணி கொடுத்த ஒரு படமாக தான் லீடர் அமைஞ்சிருக்கும். இதுதான் இந்த படத்தில் ஒரு சிம்பிள் ஒன்லைன் கூட சொல்லலாம். ஓகே, இப்போ அப்படியே நம்ம ரிவ்யூக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் சைடு தான் நான் பார்த்து ரசிச்சல். இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச சில விஷயங்கள் தான் நாங்கள் ஷேர் பண்ண போகிறோம். ஓகே, இந்த படத்தில் ஃபஸ்ட்டு நான் இம்ப்ரெஸ் பண்ண ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் இந்த விஷுவல் விஷயங்கிறது உண்மையாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அது முக்கியமாக அந்த குவாலிட்டிங்கிறது இந்த படத்தில் ஓவராலாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க அப்படின்னு. பட் ஏன் அளவுக்கு நான் சொல்லணும்னா, இந்த படத்தில் ப்ரீவியஸ் படமான லெஜண்டோட கம்பேர் பண்ணிங்கன்னா இது ஒரு ஃபார் பெட்டரான ஒரு மூவியாக அந்த எனக்கு விஷுவல்ஸ்லேயும் அந்த குவாலிட்டிலையும் அமைஞ்சிருந்துச்சு. அண்ட் இன்னொரு ஹீரோ லெஜண்ட் சரவணா சாரோட அந்த லுக்குமே நல்லாவே அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ கம்பேரபிளி இந்த ரெண்டு விஷயமே போன படத்தோட ஃபார் பெட்டராகவும் ஒரு கமர்ஷியல் மூவியில் டெம்ப்ளேட்டாக பார்க்கக்கூடிய விஷயங்களை பெர்ஃபெக்டாக பண்ணியிருந்த ஒரு ஃபீலும் கண்டிப்பாக எனக்கு கொடுத்துருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் பெரிதளவில் என்னை இம்ப்ரெஸ் பண்ண ஒரு விஷயம்னா, இந்த படத்தில் வரக்கூடிய ஸ்டண்ட் கோரியோகிராஃபி, அதாவது ஃபைட் சீக்வன்ஸ் செம்மையாக கோரியோகிராஃபி பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். உண்மையுமே ஃபைட் சீக்வன்ஸ் உண்மையாக சூப்பராக இருக்குது. பட் அங்கங்கே இந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் பண்ணுறது லெஜண்ட் சரவணான்னு சொல்லும்போது மட்டும் கொஞ்சம் அந்த சீக்வன்ஸ் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, அது கனெக்ட் ஆக மாட்டேங்குது. பட் ஃபைட் சீக்வன்ஸாக நீங்கள் அந்த கோரியோகிராஃபி எடுத்து பார்த்தீங்கன்னா உண்மையாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் ஸ்டன் மாஸ்டராக கூடிய மகேஷ் மேத்யூ அவருக்கு ஒரு பிக் அப்ளாஸே கொடுக்கணும். அந்தளவுக்கு இந்த படத்தில் வரக்கூடிய ஏகப்பட்ட ஃபைட் சீக்வன்ஸ்க்கு நல்லாவே கோரியோகிராஃப் பண்ணியிருக்கு. அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஏகப்பட்ட ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கும். அதில் முக்கியமாக அந்த கிளைமேக்ஸில் வந்து இந்த வந்தே பாரத் ட்ரெயினில் வச்சு ஒரு மிகப்பெரிய லென்த்தியான ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் பிளான் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் உண்மையாக கோரியோகிராஃப் சூப்பராக இருந்திருக்கும். அந்த ஃபைட் சீக்வன்ஸ் கொஞ்சம் ட்ராகியாகவே ஃபீல் ஆயிருந்தாலுமே கூட அது வேறு பாயிண்ட். பட் அந்த கோரியோகிராஃபிங்கிற விஷயத்தில் கொஞ்சமே ரசித்து பார்க்குற மாதிரி நல்ல ஒரு ஃபைட் சீக்வன்ஸாக மேக் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இன்னும் சில ஃபைட் சீக்வன்ஸில் வச்சு கேமரா வேறு ஒரு ஆங்கிளில் பாட்டி ஒரு 2-3 ஃபைட் ஆகக்கூடிய அந்த எஸ்எஃப்எக்ஸை போட்டு மட்டுமே மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. அந்த சீக்வன்ஸ்லாம் டேரக்டரோட பிளேன்ஸில் அங்கங்கே எட்டி பார்த்துட்டு தான் போச்சு. நெக்ஸ்ட் இந்த மூவியில் வரக்கூடிய அந்த கேரக்டர்ஸ் லுக்கில் ஸோ வழக்கமாக வர மாதிரி ஷாம் அண்ட் ஆண்ட்ரி அவங்க 2 பேருமே ஒரு முக்கியமான ரோல் எடுத்து பண்ணியிருக்காங்க. அண்ட் அமிர்தா ஆயருமே ஒரு முக்கியமான ரோல் எடுத்து அவங்க நடிச்சிருக்காங்க. ஸோ இவங்க 3 பேருமே படத்தில் இருக்காங்கன்னு தெரியும்போது நான் பெருசாக அந்த ரூலில் அதை எதிர்பார்க்கல. லைக் வழக்கமாக நம்ம பார்க்குறோம்ல ஷாமோட கேரக்டர்ஸ் எல்லாமே எந்த மாதிரி நான் அமைஞ்சிருக்கு சொல்லி அந்த மாதிரி ஒரு ஒப்புக்கு சப்பான கேரக்டர் தான் நினச்சேன். பட் இந்த படத்தில் ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான கேரக்டர் கொடுத்துருக்காங்க சொல்லலாம். ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுலாம் நான் சொல்லிடுவேன் முடியல கண்டிப்பாக. பட் ஒரு டீசெண்டான ரோலை இந்த 3 பேருக்குமே கொடுத்து படம் ஃபுல்லாக கூட்டிகிட்டு வந்து அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே டீசெண்டாக முடிச்சிருக்காங்க. அந்த வகையில் உண்மையாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் ஹீரோயினாக ஒருத்தவங்க வருவாங்க. அவங்கள சில மூவிஸ் எனக்கு பார்த்துருப்பீங்க. நான் ஒரே ஒரு மூவியில் அதுக்கு முன்னாடி அவங்களை நான் பார்த்துருக்கேன். ஸோ அவங்களோட ரோலுமே நல்லாவே இருந்துச்சு. அவங்களுமே முடிஞ்ச அளவுக்கு நல்லா நடிச்சிருப்பாங்க. ஸோ ஆக்டிங்னு சொல்கிற சமயத்தில் நம்ம லெஜண்ட் சரவணா சார் வந்து முந்தைய படத்துக்கு ஃபார் பெட்டராக உண்மையிலே நல்லாவே படிச்சிட்டு இருக்காரு. லைக் இந்த படத்தில் அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் நடுவில் கூட ஏகப்பட்ட சென்டிமெண்ட் சீக்வன்ஸ் மேக் பண்ணியிருப்பாங்க. அந்த சென்டிமெண்ட் சீக்வன்ஸ்லாம் முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு நல்லாவே கொடுத்துருக்காரு. அவர் கன்வின்ஸ் பண்ணிட்டாரு நான் சொல்ல வரல. பட் கொஞ்சம் ஃபார் பெட்டராக ஓரளவுக்கு ஓகேவான ஒரு ஆக்டிங்காக கண்டிப்பாக கொடுத்துருக்கான்னு சொல்லலாம். ஃபியூச்சர் இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஆக்டிங் அவர்கிட்ட எதிர்பார்க்கலாங்கிற ஒரு நம்பிக்கையோ இருக்குது. ஏன்னா அடுத்த பாசிட்டிவ் பாயிண்ட்மே அதுதான், அந்த எமோஷன் சீக்வன்ஸும் உண்மையாக நல்லாவே பிளேஸ் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த படத்தில் வந்து கோராவே வந்து ஃபாதர் அண்ட் டாக்டர் அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய அந்த ஒரு எமோஷனல் சீக்வன்ஸ் தான் கொண்டு வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. அது ஃபுல்லாக நான் கனெக்ட் ஆகல, ஒரு ஓகேவாக டச் பண்ணிட்டு விட்ட மாதிரி தான் இருந்திருக்கு. நிறைய சீக்வன்ஸ் வந்து ரொம்ப ஃபாராக போன மாதிரி தான் ஃபீல் ஆயிருந்துச்சு. பட் ஸ்டில் ஓகே அப்படிங்கிற ஒரு ஃபீல் கண்டிப்பாக கொடுக்கும். ஓகே, பாசிட்டிவ் சொல்லும்போது இந்த படத்தில் இந்த விஷயங்கள்லாம் பாசிட்டிவ் படிச்சு. பட் இதை தாண்டி ஏகப்பட்ட நியூட்ரல் அண்ட் சில நெகட்டிவ் பாயிண்ட்ஸும் இருக்க தான் செய்யுது. அதை இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நியூட்ரல் பண்ண மொதல் விஷயம் கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் கூட அந்த மியூசிக் விஷயங்கள் தான். ஸோ இதில் வந்து அந்த முருகர் சாங்கோட ரீமிக்ஸ் ஒன்று இருக்கும். அது செம்மையாக எனக்கு ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அது முக்கியமாக அந்த ட்ரைலர் கட் இருந்துச்சு. அந்த ட்ரைலர் கட்டில் வந்து அந்த படத்தில் பார்க்கும்போதுமே அது நல்லா தான் இருந்துச்சு. என்னென்ன கூட 2 இடத்துல யூஸ் பண்ணிருக்கலாம் தோணுச்சு. ஏன்னா மற்ற ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கட்டும் இல்லை மற்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா ஜிப்ரோட மியூசிக் வந்து கொஞ்சம் ஆவரேஜாக எனக்கு ஃபீல் ஆன மாதிரி இருந்துச்சு. அண்ட் சில இடங்களில் ஓகே ஃபீல் கொடுத்துச்சு. அண்ட் சாங்ஸ் கிட்ட வந்துட்டாலுமே அதுவும் அதே மாதிரி தான் ஒரு ஓகே ஃபீல் தான் கொடுத்து தவிர இது இந்த மாதிரி சூப்பராக இருக்குது, அந்த மாதிரி ரிப்பீட் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சாங் எனக்கு எதுவுமே ஃபீல் ஆகலை. பிஜிஎம்ஸை பொறுத்த வரைக்குமே அந்த ஓகே அப்படிங்கிற மாதிரி சீன்ஸ் இருந்துச்சு. அண்ட் பல செகண்ட்ஸில் வந்து ரொம்ப ஆவரேஜாக தான் அவர் பண்ணியிருந்தாரு. பட் இந்த முருகரோட ரீமிக்ஸ் சாங் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அது இன்னும் 2 இடத்துல யூஸ் பண்ணிருக்கலாம்னு சொல்லலாம். ஸோ மியூசிக் பொறுத்த வரைக்கும் எனக்கு கொஞ்சம் நியூட்ரலான ஃபீல் தான் கொடுத்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் சொல்லிட்டு போங்க.
ஸ்டோரி இந்த படத்தில் இந்த ஸ்டோரி அண்ட் இந்த டேரக்டரோட ஒர்க்ஸ் பொறுத்த வரைக்கும் டேரக்ஷன் உண்மையாக அவர் முடிஞ்ச அளவுக்கு நல்லாவே பண்ணிருக்காரு. பட் ஸ்டோரி கிட்ட வந்துட்டிங்கன்னா ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் வச்சு அதை நான் லீனியராக தான் கொடுக்க தான் அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரை பண்ணியிருந்திருக்கு. பட் இந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வச்சு தான் நான் பெருசாக சொல்லலை. பிகாஸ் சொன்ன மாதிரி இந்த படத்தில் வந்து ஒரு 4-5 ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக கெஸ் பண்ண முடியாது. நீங்கள் வேறு ஏதாவது கெஸ் பண்ணுறீங்க, வேறு ஏதாவது நடக்கும். பட் சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் ஈஸிலி ப்ரெடிக்டபிளாக அமைஞ்சிருக்கும். பட் ஸ்டில் இந்த அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் இருக்குல்ல, அது சிலது நல்லா ஒர்க் அவுட்டாக இருக்கும். பட் சிலது வந்து எத்தனைடா போய்கிட்டே இருக்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும். முக்கியமாக அந்த வந்தே பாரத் ட்ரெயினில் வந்து ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் நடக்கும். அந்த இடத்துல நான் ட்விஸ்ட்டு ரிவீல் பண்ணுறேன்னு சொல்லி இதுக்கு முன்னாடியே வந்து ட்விஸ்ட்லேருந்து இன்னொரு ட்விஸ்ட் ரிவீல் பண்ணுவாங்க. அதெல்லாம் ரொம்ப ஓவர் டூவாக திகட்டுற அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. பட் அந்த இடத்துலையே இன்னொரு ட்விஸ்ட்டும் வரும், அது கொஞ்சம் ஓகேஷாக ஃபீல் ஆயிருந்தது. ஸோ இந்த மாதிரி ட்விஸ்ட் ப்ரெடிக்டபிள் அன்பிரடிக்டபிள் ப்ராப்ளம் இருக்கிற சமயத்தில் ட்விஸ்ட் வாண்டட் அண்ட் அன்வான்ட் ட்விஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட செக்மெண்ட் வச்சு துரை செந்தில்குமார் வேலை பார்த்துருந்துருப்பார். ஸோ அதை எனக்கு கொஞ்சம் ஒரு மிக்ஸ்டான ஒப்பீனியன் தான் கொடுத்து அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் சொல்லியிருப்போம். அண்ட் ஒரு சம்திங் சொல்லணும்னா அந்த படத்தில் பெருசாக எனக்கு நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே ஓப்பனாக ஃபீல் ஆகலை. பிகாஸ் ஜீரோ எக்ஸ்பெக்டேஷனில் இல்லை ஒரு மைல்டான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் அந்த படத்துக்கு போயிருந்தேன். ஸோ அந்த சமயத்தில் பார்க்கும்போது ஒரு பக்கமான கமர்ஷியல் மூவி எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் நீங்கள் நெகட்டிவாக ஒரு விஷயம் சொல்லலாம், அந்த படத்தில் லாஜிக்னு விஷயம் நீங்கள் கண்டிப்பாக எதிரே பார்க்க முடியாது. ஐ திங்க் ஜீரோ லாஜிக் அப்படிங்கிற மாதிரி கூட நீங்கள் சொல்லலாம்னு நினைக்கிறேன். நிறைய சீக்வன்ஸில் வந்து லாஜிக்ங்கிறது கண்டிப்பாக மிஸ் ஆகலாம். கண்டினியூட்டி மிஸ்டேக், பிளாட் ஹோல்ஸ்னு வழக்கமாக நம்ம கமர்ஷியல் மூவிஸில் என்னென்ன எதிர்பார்ப்போமோ அந்த விஷயங்கள்லாம் அந்த படத்தில் கண்டிப்பாக இருக்கதா செய்யுது. ஸோ இந்த பல படங்களை பார்த்துட்டதுனால எனக்கு இந்த படத்தில் மட்டும் தனியாக தெரியுற மாதிரி எனக்கு தெரியல. பிகாஸ் இதுக்கு முன்னாடி லெஜெண்டுன்ற ஒரு படத்தை பார்த்துட்டு எனக்கு இந்த படம் பார்க்கும்போது ஃபார் பெட்டர் தெரியுது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் நார்மலாக அந்த படத்தை போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஃபன் ஃபீல்டான ஒரு மூவி, ஒன் டைம் வாட்சபிளாக கூட என்ஜாய் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு மூவியாக கண்டிப்பாக ஃபீல் ஆகும். ஸோ இப்போ படத்தை பார்க்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ஜீரோ எக்ஸ்பெக்டேஷன் இல்லை, ஒரு மைல்டான எக்ஸ்பெக்டேஷன் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் உங்களை கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ என்ன கேட்டிங்கன்னா ஓவரால் ரேட்டிங் 10க்கு இந்த படம் கண்டிப்பாக நான் 7 ஸ்டார்ஸ் கொடுப்பேன். அந்தளவுக்கு ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபைடான மூவி தான் எனக்கு ஃபீல் ஆயிருது. அவர் கூடவே இருக்கணும் போல இருக்கு. நீ எப்படிடி அவர் கூடயே இருக்க முடியும்? நோய்காய்ச்சி தூரம் இந்த வச்சுக்கலாம். நான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ இதை தாண்டி இந்த படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும். கண்டிப்பாக அவங்களோட ஒப்பீனியன் என்ன, உங்களோட தாட்ஸ் நம்ம கண்டிப்பாக கமெண்ட் சொல்லிப்பாங்க. அண்ட் இந்த வீடியோஸ் பண்ண தாட்ஸ் அண்ட் வியூஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் கண்டிப்பாக கமெண்ட் சொல்லிப்பாங்க. அடுத்த வீடியோவில் இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிக்கிறேன். படம் பார்க்காதவங்க கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி தான் கண்டிப்பாக ஒன் டைம் போய் செக் பண்ணி பாருங்கள். ஒரு சாட்டிஸ்ஃபைடான மூவியாக, ஒரு பக்கம் கமர்ஷியல் மூவியாக, ஒரு ஃபுல் பேக்டாக உங்களுக்கு ஃபீல் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக ஒன் டைம் போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். ஆஃப்டர் பாய்.